ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் லாஸ் பவுடர், அதாவது கொள்ளு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எப்படி மேம் யூஸ் பண்ணணும், அதாவது எப்படி நம்ம மேக் பண்ணி இதையே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. ரொம்ப ஈஸி தான். இதில் ஆக்சுவலாக என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளு கருப்பு கவுனி, பார்லி அரிசி, ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, வெள்ளரி விதை, அதே மாதிரி பாதாம், முந்திரி, இது எல்லாமே சேர்த்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸும் கூட. இது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு 2 ஸ்பூன் போதுங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் நம்ம குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டீஸ்பூனில் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கவரை ஜிப்லாக்கில் நல்லா ஏர்டைட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், நார்மல் வாட்டர் ஒரு 1.5 டம்ளர் நான் எடுத்துருக்க பார்த்தீங்களா, பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம குடிக்கிற பதத்துக்கு வேணும்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூனுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2 மினிட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அது அப்படியே கஞ்சி பதத்துக்கு வரணும். ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த மாதிரி கஞ்சி மாதிரி வந்துடும். மேலே அப்படியே பொங்கி வர ஸ்டேஜாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போ கஞ்சி மிக்ஸுக்கு வந்துருச்சு, தயாராகிடுச்சு. இப்போ நான் கரும்பு சக்கரை சேர்த்து குடிக்கிறேன். நீங்கள் அப்படி சுகர் வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சால்ட்டும் கூட சேர்ந்து குடிச்சிக்கலாங்க. 1.5 ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எடுக்கலாங்க. ஏர்லி மார்னிங் எடுக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை நம்ம குடிச்சிட்டு வரலாம். எப்போ வேணால் குடிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சும் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் அதே மாதிரி ஒரு 4 o'clock 6 o'clock, அதாவது காஃபி டீக்கு பதிலாக நம்ம இது குடிச்சிட்டே வரலாங்க. கண்டிப்பாக 100% வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கொழுப்புச்சத்துள்ள பொருட்கள், அதாவது பேடு கொலஸ்ட்ரால் உள்ளதெல்லாம் அந்த ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். மைல்டான வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% வெயிட் லாஸ் ஆகுங்க. தேங்க்யூ.